வணக்கம். இந்த வீடியோல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இதுல ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ டைமென்ஷன் குடுத்துருவாங்க. நம்ம ட்ரூ லென்த் அண்ட் ட்ரூ இன்க்ளினேஷன் அபௌட் ஹெச்பி அண்ட் விபிய நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Problem: A line PQ has one end P 10 mm above HP and 15 mm in front of VP. The distance between the end projector is 50 mm. The front view is 65 mm long and the top views are 75 mm long. Draw the projections and find the true length and inclination with HP and VP. இந்த ப்ராப்ளத்தில் given data என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் P ஓட பொசிஷன் கொடுத்துருக்காங்க 10 mm above HP and 15 mm in front of VP. Then the distance between the end projector is 50 mm. அடுத்து front view ஓட dimension கொடுத்துருக்காங்க 65 mm. Then top view ஓட dimension 75 mm. நம்ம என்ன பண்ணணும்னா projections draw பண்ணணும். Then inclination about HP find out பண்ணணும். Inclination about VP find out பண்ணணும். Then true length of line எவ்வளோன்னு find out பண்ணணும். First ஒரு XY reference line draw பண்ணுங்க. அடுத்து VP HP மார்க் பண்ணிருங்க. இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் P பாயிண்டோட பொசிஷனை கொடுத்துருக்காங்க 10 mm above HP and 15 mm in front of VP. அந்த பாயிண்டோட பொசிஷன் மார்க் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 10 mm above HPல ஒரு ஒரிஜினல் லைன் டிரா பண்ணணும். அடுத்து in front of VP 15 mm ஒரு ஒரிஜினல் லைன் டிரா பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணி பாயிண்ட் P ஓட பொசிஷன் மார்க் பண்ணுங்க. P நேம் பாயிண்ட் P அண்ட் P டேஷ் கொடுத்துருங்க. தென் இந்த ஒரிஜினல் லைன் நேம் வச்சிருங்க locus of P and locus of P dash. அடுத்து நமக்கு distance between the end projector கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த பாயிண்ட் இந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் 50 mm எடுத்து மெஷர் பண்ணி எண்ட் ப்ரொஜெக்டரோட பாயிண்டை மார்க் பண்ணணும். 50 mm எடுத்தாச்சு. அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. தென் நமக்கு ஃப்ரண்ட் வியூவோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூவோட டைமென்ஷன் எவ்வளவு 65 mm கொடுத்துருக்காங்க. தென் கேம்பஸில் 65 mm மெஷர் பண்ணிட்டு P பாயிண்டில் வச்சு இந்த வெர்டிக்கல் லைனை ஆர்க் அடிங்க. இந்த பாயிண்ட் Q பாயிண்ட். தென் இதுக்கு ஒரு லோக்கஸ் லைன் ட்ரா பண்ணுங்க. நமக்கு இது எந்த லைனோட லோக்கஸ்ன்னு தெரியும். லோக்கஸ் ஆஃப் Q1 நேம் கொடுத்துருங்க. அடுத்து இந்த Pயும் Qயும் ஜாயின் பண்ணால் இது ஃப்ரண்ட் வியூ. இதோட டைமென்ஷன் எவ்வளோன்னு மார்க் பண்ணிடுங்க 65 mm. அடுத்து டாப் வியூக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 75 mm. டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டு P டேஷில் வச்சு இதே சேம் வெர்டிக்கல் லைனை ஆர்க் அடிங்க. தென் இது நேம் Q டேஷ். தென் இந்த Q டேஷ் வழியாக ஒரு லோக்கஸ் லைன் ட்ரா பண்ணுங்க. இது லோக்கஸ் ஆஃப் Q1 டேஷ்னு நேம் கொடுத்துருக்கு. இப்போ இந்த P டேஷையும் Q டேஷையும் ஜாயின் பண்ணுங்க. இது உங்களோட டாப் வியூ. இதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு லைனுமே ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூமே நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணிடணும். இதுதான் உங்களுடைய ஃபைனல் வியூ. இந்த ப்ராப்ளத்தில் ஃபைனல் வியூ கொடுத்துட்டு நமக்கு ட்ரூ இன்க்ளினேஷனும் ட்ரூ லென்த்தும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க.
தென் அடுத்து Qல இருந்து ஒரு ஆர்க் அடிங்க. எங்கேருந்து P பாயிண்ட்ல இருந்து Q மெஷர் பண்ணி இந்த டிஸ்டன்ஸு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. அந்த ஆர்க்கு லோக்கஸ் ஆஃப் Pயை டச் பண்ணணும். தென் அடுத்து இந்த டச் பண்ண பாயிண்ட் இதுக்கு நேம் கொடுத்துங்க Q2 டேஷ். அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. அந்த லைன் அப் டு லோக்கஸ் ஆஃப் Q1 டேஷ் வரைக்கும் ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்ட் Q1 டேஷ். இப்போ P டேஷையும் Q1 டேஷையும் கனெக்ட் பண்ணுங்க. தென் இது நமக்கு இது ட்ரூ லென்த். அடுத்து ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட இன்க்ளினேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது வந்து பை வேல்யூ, அதாவது இன்க்ளினேஷன் அபவுட் VP. மெஷர் பண்ணிட்டு பை வேல்யூ எவ்வளோன்னு எழுதிருங்க. அடுத்து மறுபடியும் கேம்பஸை P டேஷ்ல இருந்து Q டேஷ் வரைக்கும் மெஷர் பண்ணிட்டு லோக்கஸ் ஆஃப் P டேஷ் வரைக்கும் ஒரு ஆர்க் அடிங்க. தென் இந்த பாயிண்டை மார்க் பண்ணிடுங்க. இது Q2. தென் Q2ல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் அப்வர்ட் டைரக்ஷனில் ட்ரா பண்ணுங்க அப் டு லோக்கஸ் ஆஃப் Q1. தென் இந்த பாயிண்ட் Q1. தென் Pயும் Qயும் Q1ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. இது ட்ரூ லென்த். தென் ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணி இதோட ஆங்கிளை மெஷர் பண்ணுங்க. இது வந்து நமக்கு என்னது இன்க்ளினேஷன் அபவுட் HP தீட்டா வேல்யூ. மெஷர் பண்ணிட்டு எழுதிருங்க. அது அடுத்து இது நமக்கு என்னது, இதுதான் நம்மளுடைய ட்ரூ லென்த்து. மெஷர் பண்ணிக்கங்க, ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷனில் மார்க் பண்ணி இந்த டைமென்ஷனை மெஷர் பண்ணிக்கோங்க. ட்ரூ லென்த் எவ்வளோ வருதுன்ட்டு மெஷர் பண்ணி எழுதிருங்க. தென் டயக்ராம் கீழே ட்ரூ லென்த் எவ்வளோ வந்திருக்கு எம்எம்னு எழுதிருங்க. தென் ட்ரூ இன்க்ளினேஷன் தீட்டா எவ்வளோ வந்திருக்குன்னு எழுதிருங்க. தென் பை வேல்யூ எவ்வளோன்னு எழுதிருங்க. அடுத்து ஃபைனலாக ஆல் டைமென்ஷன் R/mm எழுதணும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.